எக்ஸைஸ் 1.6ல ஃபர்ஸ்ட்ல ஃபோர்த் சம் கன்சிஸ்டன்சி செக் பண்ண சொல்றாங்க. ரேங்க் மெத்தட் மூலமா சொல்யூஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மள்ட்ட 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம். ஓகேவா? ஏ கமா ஏபிங்கிறது சேர்த்து எழுதுறது என்னது ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்னது இந்த ஈக்குவேஷன்ல லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கு இல்லையா, அதுல உள்ள கோஎஃபிஷியன்ட்ஸ்லாம் எழுதுறதுல என்னது ஏ மேட்ரிக்ஸ் சொல்லுவோம். பிங்கிறது ஈக்குவல் டு கந்தாண்ட இருக்கிற கான்ஸ்டன்ட்ஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுறது தான் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ். ஜஸ்ட் இதுல உள்ள நம்பர்ஸ் மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் 2 -1 1 ஈக்குவல் டு அந்தாண்ட இருக்கிற நம்பரையும் சேர்த்து ஃபோர்த் காலமா எழுதிக்க வேண்டியதான். ஸோ அதே மாதிரியே செகண்ட் ஈக்குவேஷன்ல இருந்து கோஎஃபிஷியன்ட்ஸ், அதே மாதிரி தேர்ட் ஈக்குவேஷன்ல இருந்து கோஎஃபிஷியன்ட்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட்ஸ் இப்போ எல்லாத்தையுமே எழுதியாச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த லோயர் ட்ரையாங்கிள 0 ஆக ட்ரை பண்ணணும். 0 ஆகுனதுக்கு அப்புறம் தான் ரேங்க் கண்டுபிடிச்சு அதன் மூலமா இதுக்கு நம்ம சொல்யூஷன் இருக்கா கன்சிஸ்டன்டா இல்லையாங்கிறதுலாம் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த நம்பர் வந்து 1ஆ இருக்கணும். இல்லைன்னா கீழே நம்பர் ரெண்டு ரோஸ் இருக்கு இல்லையா, அதை ஆப்ரேட் பண்றதுக்கு ஈஸியான நம்பரா இருக்கணும். இதனுடைய மல்டிபிள்ஸா இருக்கணும். அப்ப இப்ப பாருக்கலாமா, இப்ப 6ன்னு இருக்குன்னா இது 2 × 3 6ன்னு ஆயிடும். அடுத்தது இதுக்கு 4ஆ, அப்ப இதை 4 ஆக்க முடியுமா? 2 × 2 4ன்னு ஆக்க முடியும். அப்ப இது நம்ம 1 ஆக்க வேண்டாம், 2ஆவே இருக்கட்டும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரோல எந்த சேஞ்சஸுமே இல்ல. R2 implies R2 -3 times R1. ஓகேவா? இப்ப இது ரெண்டு பண்ணும்போது 0 ஆயிடுமா? அதே மாதிரி R3 பாருங்க, R3 மைனஸ் இது 4ன்னு இருக்கு, இதை 4 ஆக்கணும்னா 2 × 2, அப்ப 2 times R1. ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் ரோவா அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். செகண்ட் ரோ என்ன செய்ய போறேன், R2 மைனஸ் போது R2 ஃபர்ஸ்ட் எழுதிங்க. 6 -3 3 6 -3ஆல R1 மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணுங்க. 2 × -3 -6 -1 × -3 plus 3 1 × -3 -3 2 × -3 -6. பாருங்க அடிஷன் பண்ணோம்னா எல்லாமே 0 ஆயிடுது. அப்ப செகண்ட் ரோல ஃபுல்லா 0. அதே தேர்ட் ரோ பாருங்க, தேர்ட் ரோக்கு R3 மைனஸ்ங்கும் போது R3 ஃபர்ஸ்ட் எழுதிக்கீங்க. மைனஸ் 2 times R1ங்கும் போது இந்த ஃபர்ஸ்ட் ரோவை -2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்ப என்ன ஆயிடும், 2 × -2 -4 -1 × -2 +2 1 × -2 -2 2 × -2 -4. ஓகேவா? இப்ப அடிஷன் பண்ணிக்கலாம். அதுக்கும் எல்லாமே என்னதான் வருது, 0 தான் வருது. சோ எல்லாமே 0, அதையும் எடுத்து இங்க எழுதிக்கிறோம். ஓகேவா? நம்ம இது ரெண்டு 0 ஆக்கியாச்சு. தானாவே ஆட்டோமேட்டிக்கா இந்த டேர்மும் 0 ஆயிடுச்சு. இப்ப ட்ரையாங்கிள் ஷேப் 0 இருக்கு, ரெண்டு ரோவும் 0 இருக்கு. அதை பத்தி நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. ஓகேவா? இந்த ட்ரையாங்கிள நம்ம 0 ஆக்கியாச்சு. இதுக்கப்புறம் என்ன செய்யணும், ரேங்க் என்னங்கிறத எழுதணும் நம்ம. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரேங்க் ஆஃப் ஏபி பாருங்க. ரேங்க் ஆஃப் ஏபிங்கிறது என்னது, இந்த ஹோல் மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, அதுல எத்தனை நான்-0 ரோஸ் இருக்கோ அதுதான் ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஓகேவா? இதுல ஒரே ஒரு ரோ மட்டும்தான் நம்பர்ஸ் இருக்கு, அதனால மீதி எல்லாம் நான்-0 ரோஸே இல்ல, எல்லாமே 0 ரோஸா இருக்கு. அப்ப ரேங்க் ஆஃப் ஏபிங்கிறது 1. அடுத்தது ரேங்க் ஆஃப் ஏ பாருங்க. ரேங்க் ஆஃப் ஏங்கிறது எது, இந்த 3 × 3 மட்டும்தான். இந்த 3 × 3ல எத்தனை நான்-0 ரோஸ் இருக்கு பாருங்க, ஒரே ஒரு நான்-0 ரோ தான் இருக்கு. ஓகேவா? இப்ப ரேங்க் ஆஃப் ஏபியும் ரேங்க் ஆஃப் ஏவும் ஈக்குவலா இருக்கு, which is equal to 1. ஆனா என்னது, less than number of unknowns, நம்ம unknowns விட லெஸரா இருக்கு. ஓகேவா? இப்போ இதுக்கு எப்படி சொல்யூஷன் எழுதுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம என்ன செய்வோம், திருப்பி இது ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு மாத்துவோம். இந்த 3 × 3 மட்டும் எடுத்துட்டு என்ன செய்வோம், அதுக்கு XYZங்கிற காலம் மேட்ரிக்ஸால மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆயிடும், இந்த இது ஃபுல்லா 0, இது ஃபுல்லா 0. அதனால இதுக்கு ரெண்டுத்துக்கும் ஈக்குவேஷன் கிடையாது. அப்ப இந்த ஒரே ஒரு ஈக்குவேஷன் மட்டும்தான் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அப்ப 2 × x 2x -1 × y -y plus 1 × z z which is equal to 2. இதுல எந்த மாடிஃபிகேஷனுமே நம்ம பண்ணல ஆரம்பத்திலே. அப்படிங்கும்போது இது அப்படியே என்ன செய்யலாம், அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். வேற ஏதாவது மாடிஃபிகேஷன் இருந்ததுன்னா ஜஸ்ட் இதை நம்ம நார்மலா எப்பவும் போல மல்டிபிளிகேஷன் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்ப பாருங்க, இப்ப ஒய்க்கும் நம்ம வேல்யூ கிடையாது, இசட்டுக்கும் வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸுமே 0வா இருக்கிறதுனால. அதனால நம்ம என்ன செஞ்சுக்கலாம், லெட் y is equal to s-ன்னு நம்மளாவே அசியூம் பண்ணிக்கலாம், z is equal to t-ன்னு நம்மளாவே அசியூம் பண்ணிக்கலாம். ரெண்டு வேரியபிள்ஸ்க்கும் நம்மளாவே அசம்ஷன்ஸ் கொடுத்துக்கணும். ஸோ st belongs to ரியல் நம்பர்ஸ் r. ஓகேவா? இப்ப y z கொண்டு போய் இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணிட்டு x ஓட வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி எழுதிக்கோங்க,
the system is consistent and has infinitely many solutions. Infinitely many solutions. Okay வா? இப்ப y and z வந்து என்ன செய்யணும்? Use y and z in first equation. First equationல கொண்டு போய் அப்படியே substitute பண்ண வேண்டியதான். 2x minus y க்கு பதிலா s போட்டுக்குங்க. Plus z க்கு பதிலா t போட்டுக்கோங்க. Which is equal to 2. So 2x is equal to மீதி இருக்கிற terms எல்லாம் அந்த பக்கம் எடுத்துட்டு போயிடுங்க. 2 minus x அந்த பக்கம் போனா plus s plus t அந்த பக்கம் போனா minus t. அப்ப x is equal to 2 plus s minus t divided by இந்த multiplicationல இருக்கிறது இந்த பக்கம் வரும்போது divided by 2 ஆயிடும். So solutions என்னன்னா x is equal to 2 plus s minus t by 2, y is equal to s, z is equal to t. S and t belongs to R. Okay, why is the solution?